ஹாய் மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 500 கிராம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கைப்பிடி அளவு, வரமிளகாய் 3லிருந்து 5, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப் அளவு, கொத்தமல்லி கைப்பிடி அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் தேவையான அளவு, பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2. கடைசியாக உப்பு. இப்போது சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல 500 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதில் போட வேண்டிய மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 கப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேக்னேட் பண்ண சிக்கனை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுறலாம். டைரெக்டாகவும் நம்ம போட்டு செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம தேங்காய், கேஷ்யூ இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கலனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா. ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போது நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கியது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, வரமிளகாய் 3லிருந்து 5 எடுத்துருக்கேன், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு இதோட நான் சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணதில் உள்ள மசாலாவே லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுறலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஊத்தாப்பம், ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.